Welcome to class 10 physics electricity. Today we are going to derive an expression for the resistors connected in parallel. What is resistors connected in parallel? Already we have seen this. Anyhow, we'll recollect. A number of resistors are said to be connected in parallel if one end of each resistor is connected to one point and the other end is connected to another point, so that the potential difference across each resistor is same and is equal to the applied potential difference between the 2 points. Resistors எப்படி நம்ம parallelல போடுவோம் அப்படினா நம்ம எவ்வளவு resistors எடுத்துக்க போறோமோ அதோட first end எல்லாத்தையும் ஒரு common pointலயும் second ends எல்லாத்தையும் இன்னொரு common pointலயும் போட்டு இத சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணும்போது இத நம்ம resistors connected in parallel னு சொல்லுவோம். So in this we are going to take three resistors R1, R2 and R3. நம்ம ஏற்கனவே சீரிஸ்ல வந்துட்டு எக்ஸ்பிரஷன் டிரைவ் பண்ணியிருக்கோம். RS is equal to R1 plus R2 plus R3 டிரைவ் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். சீரீஸில் அந்த வேர்டில் இருக்கிற S and I சேம் கரண்ட், ஐன்றது கரண்ட் நமக்கு தெரியும். ஸோ சேம் கரண்ட்டை சீரீஸில் போடும்போது இருக்கும். அப்போ பேரலில் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கும். பேரலில் போடும்போது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும். அந்த சர்க்யூட்டில் கரண்ட்டு டிஃபர் ஆகும். ஸோ இப்போ நம்ம இங்கே 3 ரெசிஸ்டர்ஸ் R1, R2, R3 எடுத்துக்கிறோம். இதை வந்து ஒரு சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணிடுறோம். ஆஸ் யூஷுவல் பேட்ரி, கீ அண்ட் அம்மீட்டர் அண்ட் வோல்ட் மீட்டர். நமக்கு நல்லா தெரியும் வோல்ட் மீட்டர் நம்ம எப்போவுமே பேரலில் போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு த்ரூ அவுட் த சர்க்யூட் என்ன ரீடிங் வருதுன்னு பார்த்துக்குறோம். லெட் அஸ் டேக் இட் as V. அதுக்கப்புறம் வந்துட்டு R1க்கு பேரலாக V வேல்யூ பார்க்குறோம், R2க்கு பார்க்குறோம், R3க்கு பார்க்குறோம். இதில் வந்துட்டு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேம் அப்படின்றதுனால எல்லாத்துலேயுமே இதே V ரீடிங் தான் காட்டும். ஸோ V is the potential difference across the circuit. Now coming to I. நம்ம ஏற்கனவே சொன்னோம் சீரீஸில் I சேமாக இருக்கும், பட் பேரலில் I சேமாக இருக்க போகிறதில்ல. ஸோ when we change the positions of the ammeter, we will note down different readings. When we connect it across R1 in series, we get I1. R2 சீரீஸில் R2 கூட சீரீஸில் வந்து அம்மீட்டரை போடும்போது I2ன்னு ஒரு வேல்யூ வரும். R3ல போடும்போது I3ன்னு ஒரு வேல்யூ வரும். நம்ம ஏற்கனவே சொன்னோம் கரண்ட் இஸ் நாட் த சேம். ஸோ I1, I2, I3 அப்படின்னு 3 ரீடிங் காட்டுது. இது எப்படி இருக்குன்னா டோட்டல் கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ I is equal to I1 plus I2 plus I3. இப்போ அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா, அகெயின் ஓம்ஸ் லாக்கு போகிறோம் நம்ம. I is equal to V by R அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ I1 is equal to V by R1, I2 is equal to V by R2 and I3 is equal to V by R3. இப்போ இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது நம்ம வந்து RP அப்படின்னு எடுத்துக்கிறோம். RP அப்படின்றது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல் கரண்ட் I, டோட்டல் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் V, total resistance RP. So I is equal to V by RP. இப்போ இந்த மேலே சொன்ன வேல்யூஸ் எல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். V by RP is equal to V by R1 plus V by R2 plus V by R3. இதில் இருக்க V எல்லாமே லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் காமனாக இருக்கனால வெளியில் எடுத்து அது கேன்சல் ஆயிரும். அப்போ 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. இதுதான் the expression for resistors connected in parallel. So finally நம்ம இதை எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்? When a number of resistances are connected in parallel, the reciprocal of the equivalent resistance will be equal to the sum of the reciprocals of the individual resistance. So total resistance ஓட reciprocal எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா இந்த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கல்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஈக்குவல் ஆகிடும். தட் இஸ் 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. சீரீஸில் பார்த்தோன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எப்போவுமே இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை விட அதிகமாக இருக்கும். பட் when it is in parallel connection, இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை விட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ it is always lesser than any individual resistance. ஸோ பேரலல் காம்பினேஷனில் நம்ம போடும்போது ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோம். தட் இஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது? த்ரூ அவுட் த சர்க்யூட் சேமாக இருக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் டிஃபர் ஆகும். அதுக்கப்புறம் இட் ப்ரொடியூசஸ்
லெஸ் ரெசிஸ்டன்ஸ். இந்த 3 விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தேங்க்யூ.